எவ்வளோ ஆச்சு? 350 ரூபா ப்ரோ. ஹோட்டல்ல சாப்பிட்டா அதிக செலவாகுது. நீங்க வந்தா இங்கேயும் இவ்வளவுதானா? ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு என்ன ஒரு 5000 ரூபாய் வரும். 5000 ரூபாயா? அப்படி பார்த்தா மாசத்துக்கு ஈஸியா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. இப்பதாங்க தெரியுது ஏன் எல்லாம் ஐடி வேலையை விட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் சொல்றானுங்கன்னு. செம்மையா சம்பாதிக்கலாம்ல இதுல. ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருதுதான். ஆனா அதுல பாதி காசு மளிகை சாமானுக்கே போயிரும். அது மட்டும் இல்லாம கேஸ், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி செலவு, லோக்கல் முனிசிபாலிட்டிக்காரங்களுக்கு காசு கொடுக்கறது, போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுக்கறது, கடையில வேலை செய்யற பையனுக்கு சம்பளம், மளிகை சாமான் வேற மாசம் மாசம் ஏறிக்கிட்டே போகுது. அது பத்தாதுன்னு இந்த வண்டியை போடுறதுக்காக வட்டிக்கு வாங்கி அந்த வட்டிக்கு மாசம் மாசம் வட்டி கட்டணும். இதெல்லாம் போக ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும்னு நினைக்கிறீங்க? 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான். ஈஸியா சொல்லிடலாம் ப்ரோ, நிறைய காசு வருதுன்னு. ஆனா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். புரியுது. எங்க உங்க டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு ஏத்த அப்படியே கடையை திறந்துருவான்னு நீங்க பயப்படுறீங்கன்னு தெரியுது. பயப்படாதீங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இவனுங்க திருந்த மாட்டானுங்கடா. மச்சான் சொல்றா. வாடா இங்கே சாப்பிட்டு போயிடலாம். டேய், வேற ஹோட்டல்ல சாப்பிடலாம் வாடா. மச்சான் பக்கத்துல வேற எங்கேயும் கடை இல்லடா, அங்கேயே சாப்பிடலாம்டா. டேய், தள்ளுவண்டி கடை ஹைஜீனிக்கா இருக்காதுடா. கைய போட்டு பணிஞ்சுக்கிட்டு ஒரு கிளவுஸ் கூட போடலடா அவங்க. ஏங்க, எவ்வளவோ பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுறீங்க, அங்கெல்லாம் சுத்தமா தான் சமைக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது அங்க கிச்சனுக்குள்ள எல்லாம் போய் பாத்திருக்கீங்களா? இங்க நாங்க உங்க கண்ணு முன்னாடி சுத்தமா தான் சமைக்கிறோம். எவ்வளவோ பேர் ஊரை விட்டு ஊர் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பாடு கொடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கமே. ஆமா, வீட்ல உங்க அம்மா சமைக்கும் போது என்னைக்காவது மேடை கிளீனா இருந்திருக்கா? அம்மா வீட்ல கிளவுஸ் போட்டுட்டா சமைக்கிறாங்க? அதுக்காக அம்மா சுத்தமா சமைக்கிறது இல்லைன்னு அர்த்தமா? இங்க நாங்க சீப்பா குடுக்கறோங்கிறதுக்காக சுத்தமா சமைக்கிறது இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். எனக்கு ஒரு தோசையும் உனக்கு ஒரு முட்டை தோசையும் கொடுத்துருங்க. சக்தி, அவங்களுக்கு என்ன வேணுமோ குடுறா. சார், ஒரு இட்லி வச்சுக்கோங்க. அக்கா, ஏங்க அப்படி கவனிக்கிற? அவர் என்ன காசை கொடுக்க போறாரு? டேய், காசு குடுக்கறாங்களோ இல்லையோ, முதல்ல பசியோட வந்தவங்க சாப்பிட்டுண்டா. இந்தாமா. ஐயோ இல்ல, பரவாயில்ல சார். ஏன் எல்லார்கிட்டையும் காசு வாங்குறீங்களா? எனக்கு மட்டும் ஃப்ரீயா? புடிமா? இல்ல சார், போலீஸ்ல எப்பவுமே சாப்பிட்டாங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. அதை என்னால மாத்த முடியாதுமா. ஆனா என்னால என்ன மாத்திக்க முடியும். வாங்கிக்கோங்க. உங்களுக்காக தான் நாங்களா வேலை செய்யறோம். ஓகேவா? போலீஸோட வேலையை மக்களை பாதுகாக்கிறதாமா. ஏதோ 10ல 2 போலீஸ்காரன் தப்பு பண்றான், அதுக்காக நீங்க எல்லாரும் அதே மாதிரி பார்க்கணும் அவசியம் இல்ல. உங்களை மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது இல்லையே சார். போலீஸ் மட்டும் இல்லமா, எல்லாத்தையும் நல்லது கெட்டது இருக்குது. நீங்க தான் அதை புரிஞ்சு வாழ பழகிக்கணும். இது உங்க உழைப்புக்கான காசு. இதை கேட்க யார்ட்டையும் தயங்காதீங்க. ஓகேவா? ச்சே, என்ன மனசல்ல. எல்லாரும் உங்களை மாதிரியே நல்லவங்களா இருந்தா பிரச்சனையே இல்லடா. அது உண்மைதான்க்கா. தம்பி, இந்த லிஸ்ட்ல உள்ளதான் பார்சல் பண்ணுப்பா. அப்படியே இன்னைக்கு நான் மாமூல் எடுத்து வைப்பா.